ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எப்படி நம்ம செட் பண்ணுறோம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிபி இருக்குது. இந்த எம்சிபி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நம்ம யூனிட் வந்து ஆன் ஆகிரும். உள்ளே இங்கே இன்கமிங் சப்ளை கொடுத்துருங்க. இன்கமிங் கொடுத்துருக்கோம். அது வந்து மோட்டர் வயர் கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நார்மலாக ஆன் பண்ணாலும் ஆன் ஆகும். உங்கள் மோட்டர் ஆன் டிஸ்பிளே காட்டும், வோல்டேஜும் காட்டும், ஒரு ஆம்ஸ் காட்டும். மோட்டர் என்ன லோடாக இருக்குதோ அந்த ஆம்ஸும் காட்டுங்க உங்களுக்கு. ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இது வந்து செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெனுன்னு ஒரு பட்டன் இருக்குங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு வரும். அதுக்கப்புறம் இந்த டிஎன் வருங்க. டிஎன் வந்துச்சுன்னா ட்ரைரன் ஆம்ஸுங்க. இந்த ட்ரைரன் ஆம்ஸ் இப்போ நம்ம 1 ஹெச்பினாலும் 5 ஆம்ஸ் வச்சுருக்கோம். சப்போஸ் நீங்கள் 1.5 2 ஹெச்பின்னா உங்களுக்கு தேவையானது இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ வச்சுக்கலாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓவர்லோடு வருங்க. ஓவர்லோடு இந்த டிகிரிஸ் பட்டன் குறைச்சிங்கன்னா குறைஞ்சிட்டு வரும். அதே மாதிரி இன்க்ரீஸ் பட்டன் பண்ணி குறைஞ்சி வரும், கூட்டிகிட்டு போகுங்க. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ டிலே டைமிங் இது. நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட்டிருப்போம். இப்போ டிலே கழித்து நமக்கு ஆன் ஆகிறதுக்கு பவர் கட்டாயம் வச்சுருந்தா ஒரு 10 செகண்ட் கழித்து ஆன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி வச்சுக்கலாங்க. இன்க்ரீஸ் பட்டனும் டிகிரீஸ் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ CN0ன்றது வந்து சைக்கிளிக் ஆன் டைம் இருக்குங்க. ஒரு சிலர் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட மாட்டேன். சைக்கிளிங் எனக்கு ஒரு 1 ஹவர் ஓடி ஒரு 2 மணி நேரம் ஆஃபு, மறுபடியும் எனக்கு 1 ஹவர் ஓடணும், மறுபடியும் 2 மணி நேரம் ஆஃபில் இருக்கணும். அது தண்ணி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குங்க. டைம் வேணுன்னா இந்த கீழே இன்க்ரீஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைமர் மாறிட்டே வருங்க. உங்களுக்கு தேவைண்டா வச்சுக்கலாம், வேணாண்டா நீங்கள் பண்ணிக்கலாம். மறுபடியும் மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா CF0ன்னு வருங்க. இது வந்து ஆஃப் டைம் வருங்க. சின்றது உங்களுக்கு ஆன் டைமு, CFன்றது ஆஃப் டைம் வருங்க. இது வந்து ட்ரை ரன் இடையில நம்ம மோட்டர் ரன் ஆகிட்டுருக்கு, இடையில ட்ரை ஆகி ஆஃப் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு டிலே கழித்து எனக்கு மறுபடியும் ஆன் ஆகணும் அப்படின்னா இதில் நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாங்க. அடுத்து ப்ரெஸ் பண்ணி மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கட் ஆஃப் டைமுங்க. இதில் வந்து மினிமம் 3 செகண்ட் இருக்குது. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 செகண்ட் வச்சுக்கோங்க, அதே அதிகம்தான். அந்த லெவலில் வச்சுட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ளோட்டுங்க. ஃப்ளோட் செமின்னு இருக்குங்க. இந்த யூனிட்டையும் நீங்கள் செமி யூனிட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நீங்கள் இந்த இன்க்ரீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏ யூனிட் வந்துச்சுன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குங்க. மறுபடியும் அந்த டிகிரிஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செமின்னு வருங்க. இல்லை எனக்கு ஃப்ளோட்டே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஃப்ன்றது ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குங்க. எது தேவையோ அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாங்க. இதில் ஃப்ளோட்டு வந்து அது வந்து லோ வோல்டேஜுங்க. லோ வோல்டேஜ் அதே மாதிரி இன்க்ரீஸ் டிகிரிஸ் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வோல்டேஜ் வருதோ அங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹை வோல்டேஜுங்க, சேம் அதே ஃபங்க்ஷன் தான். அடுத்து நம்ம சேவ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆஃப் ஆகி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற ப்ரோக்ராம் வந்து சேவ் ஆகுது அர்த்தங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் வேணும்டா இந்த சுவிட்சை வந்து ஆட்டோவில் போட்டு விட்ருங்க. போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகுங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடுச்சுங்க.